அப்ப ஃபியர் வந்து பிசாசினுடைய ரொம்ப ஃபேவரட் ஆயுதமா இருக்கிறது. பிசாசுக்கு ரொம்ப பிடிச்ச ஆயுதம் என்னது? பயம். ஒரு ஆளை பயம் காமிச்சிட்டான்னா போதும், அதுக்கு தான் அவன் குழப்பத்தை அனுப்புறான், அதுக்கு தான் கவலைப்பட வைக்கிறான், அதுதான் பயப்பட வைக்கிறான், அதுக்கு தான் துக்கத்தை கொடுக்கிறான். துக்கம். ஒரு ஆளை துக்கப்படுத்திட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆளை கவலைப்பட வச்சுட்டான், பயப்பட வச்சுட்டான்னா அவன் உள்ள லீகல் என்ட்ரி கொடுக்குறோம். நம்ம அவனுக்கு ஒரு லீகல் என்ட்ரி கிடைக்குது. கோபப்படுறோம், கோபம். Do you know anger leads to sin? அதனால தான் இயேசு சொல்றார், நீங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்க. கோபம் வரக்கூடாதுன்றாரு. ஹோலி ஆங்கர் இருக்கலாம், ஆனா ஒருத்தர் மேல எரிச்சலும் கோபமும் இருக்கக்கூடாது. ஏன்னா பிசாசுக்கு நம்ம என்ன பண்றோம்? ஒரு லீகல் என்ட்ரியை கொடுக்குறோம், ஒரு பாயிண்ட்டை கொடுக்குறோம், டோரை ஓபன் பண்றோம். நம்ம இதெல்லாம் வந்து அறியாம செய்யறோம் பாருங்க. இந்த மாதிரிலாம் சொன்னா எனக்கு கோபம் வராதா? சர்ன்னு ஏறுதுன்றோம். பிசாசு எப்படியாவது உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி, உங்களுக்கு வந்து உங்களுக்குள்ள ஒரு கேயாசையும் கன்ஃபியூஷனும் குழப்பத்தையும் உண்டு பண்ணி எப்படியாவது உள்ள நுழையலான்னு பாக்குறாங்க. ஏற்கனவே ரத்தத்தை பூசி இருக்கிறீங்க, கொஞ்சம் வாயை மூடிட்டு அமைதியா இருங்க. கோபப்பட்டு பேசாதீங்க, கவலையை பேசாதீங்க, பயத்தை பேசாதீங்க, இன்அப்ராப்ரியேட் வேர்டை பேசாதீங்க, பொருத்தமில்லாத வார்த்தைகளை பேசாதீர்கள். ஏன்னா பிசாசு உள்ள நுழைய பார்க்கறான், நுழைஞ்சு திருட பார்க்கறான், கொல்ல பார்க்கறான், அழிக்க பார்க்கறான், திடீர்னு ஏதாவது ஒரு வியாதியை கொடுத்து பார்க்கறான். அப்படி அமைதியா இருக்கும்போது ஒரு பொல்லாத எண்ணத்தை கொடுக்குறான். அப்ப பயம் என்ன பண்ணுகிறது? பயம் நமக்கு உள்ள வரும்பொழுது அது நம்முடைய விசுவாசத்தை பலவீனப்படுத்துகிறது. பயம் உள்ள வரும்பொழுது பிசாசினுடைய ஒடுக்குதலை நாம வரவேற்கிறோம். ஆனா கர்த்தருடைய வார்த்தையை பேசுற வரைக்கும் அந்த பயம் போறதே கிடையாது, அந்த ஸ்பிரிட் போறதே கிடையாது. குழப்பம், ஒரு இனம் புரியாத பாரம் நம்மளை அழுத்தி கொண்டிருக்கிறதா? உங்களை அழுத்தி கொண்டிருக்கிறதா? இன்னைக்கே இயேசுவின் நாமத்தினால அந்த எதிரிய உங்கள் வீட்டை விட்டு, உங்களுடைய வாழ்க்கை விட்டு காலி பண்ணுங்க, எவிக்ட் பண்ணுங்க அவனை. அது தேவனிடத்திலிருந்து வரதில்லை. பயம் ஒரு ஆவி. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், அது தேவனிடத்திலிருந்து வர்றது கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? வீட்டுல எழுந்து நின்று யோசுவா 24:15 சொல்றது போல, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நல்ல சத்தமா சொல்லுங்க, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம்.